கேரளாவில் தன்னை 5 ஆண்டுகளாக பாலியல் பலாத்காரம் செய்த சாமியாரின் ஆணுறுப்பை சட்டக்கல்லூரி மாணவி வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணவியின் செயலுக்கு அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் பாராட்டு தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கொல்லஞ்சேரி பகுதியில் டீக்கடை நடத்தி வந்த கணேசானந்தா தீர்த்தபதா என்கிற ஹரிசுவாமி பின்னர் சாமியாராக மாறி அதே பகுதியில் பன்மனா என்ற ஆசிரமத்தை தொடங்கினார். நாளடைவில் பாஜகவின் கேரள மாநில தலைவர் கும்மனம் ராஜசேகரன் உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்கள் ஆசிரமத்திற்கு வந்து செல்லும் அளவுக்கு பிரபலமானவராக வளர்ந்தார் சாமியார் கணேசானந்தா. கேரளாவின் சீர்திருத்த தந்தை என புகழப்படும் ஸ்ரீ நாராயணகுரு சட்டம்பி சுவாமிகள் போன்றவர்களின் கருத்தை உபதேசமாக சொல்வது, இந்து மதங்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்பவர்களுக்கு எதிராக சின்ன சின்ன போராட்டங்களில் ஈடுபடுவது போன்றவை கணேசானந்தாவை நோக்கி மக்களை ஈர்த்தது, குறிப்பாக பெண்களை. அவ்வாறு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஆசிரமத்திற்கு வந்தவர்தான் கேரள சட்டக்கல்லூரி மாணவியின் தாயார். பெண்கள் விவகாரத்தில் தன்னை ஒழுக்கமானவராக வெளியுலகுக்கு காட்டிக்கொண்ட சாமியார் கணேசானந்தா மாணவியின் தாயாருடன் உறவில் ஈடுபட்டு வந்துள்ளார். அப்போது 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவியையும் அவரின் தாயார் உதவியுடன் பாலியல் வல்லுறவுக்கு கணேசானந்தா உட்படுத்தியுள்ளார். 5 ஆண்டுகளுக்கும் மேலாக மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வந்த சாமியார் வெள்ளிக்கிழமை இரவு வீட்டிற்கு வந்தபோது அவரின் பிறப்புறுப்பை துண்டித்து தனது கோபத்தை தீர்த்து கொண்டார் தற்போது சட்டக்கல்லூரியில் படித்து வரும் அந்த மாணவி. 90% காயத்துடன் திருவனந்தபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சாமியார் கணேசானந்தாவின் உடல்நிலை தேறி வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். 12ஆம் வகுப்பு படிக்கும் போதிலிருந்தே தன்னை சாமியார் பாலியல் வல்லுறவில் ஈடுபடுத்தி வந்ததாக மாணவி புகார் கூறியுள்ளதால் பாஸ்கோ எனப்படும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மாணவியின் தாயாரை பிடித்த போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே மாணவியின் செயல் தைரியமானது என்றும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பாராட்டு தெரிவித்துள்ளார்.